ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு, அதாவது மருத்துவ ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு. இன்று விருச்சிக ராசி என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியும், அதே சமயத்தில் மிதுனத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியும், மேஷத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியும் இந்த ஒரு ராசி மிகவும் சிக்கலான ராசி என்பதை தெளிவாக எண்ணற்ற ஜாதகங்களில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், மரணத்தை அள்ளித்தரும் அற்புதமான பல காரணிகளில் இந்த விருச்சிகம் ஒன்று என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். இந்த விருச்சிகம் இல்லாமல் ஒரு நோயினுடைய அளவை அடையாளப்படுத்தி காட்டிக்கொள்வதற்கு எந்தவித ராசியும் தெளிவாக அடையாளம் காட்டப்படுவதில்லை. இந்த விருச்சிகத்தில் ஏற்படக்கூடிய இரத்தம், மலம், சிறுநீர், இந்த 3 வித கழிவுகளால் மட்டுமே அல்லது இந்த 3 வித காரணிகளால் மட்டுமே உடலில் ஏற்படக்கூடிய நோயினுடைய தன்மைகளை தெளிவாக அடையாளம் காணுவதற்கு இதனையே பரிசோதனை செய்கிறார்கள். செவ்வாயினுடைய ராசியான இரத்தம், சனியினுடைய ராசியான கழிவு, குருவனுடைய ராசியான கொழுப்பு, இந்த 3க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று தொடர்பு ஏற்படுத்தி விடுகிறது. அதே சமயத்தில் நரம்பியல் சம்பந்தப்பட்ட அனைத்து தொந்தரவுகளையும் இந்த விருச்சிக ராசி அடையாளம் காட்டிவிடுகிறது. இது மட்டும் இல்லாமல் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பெருமளவு நோய்களை அடையாளம் காட்டக்கூடியது மிதுன ராசியும் விருச்சிக ராசியும். ஏனென்று கேட்டால், இந்த செவ்வாயும் புதனும் ஒருவருக்கொருவர் நட்சத்திரத்தை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த விருச்சிக ராசியில் காலபுருஷனுக்கு 6க்குரியவனுடைய நட்சத்திரம், 11க்குரிய பாதகாதிபதியினுடைய நட்சத்திரம், 10க்குரிய ஜீவனாதிபதியினுடைய நட்சத்திரம், 9க்குரிய பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரம், அதாவது காலபுருஷனுக்கு 9, 10க்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்ம ஆதிபதிகளினுடைய நட்சத்திரங்கள் இங்கே இருக்கிறது. ஆனாலும் இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தில் அமர்கிறது. ஆக இவர்களுக்கு நோய்கள் என்பது சுலபமாக வந்துவிடுகிறது. அப்படி இல்லாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் இவர்களுக்கு நோய்கள் இருந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. இருந்தாலும் இவர்களே சுய மருத்துவத்தின் மீது அதீத ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு யோகா அது இது என்ற இயல்பு வாழ்க்கையை தாண்டி சுவாசத்தை சமன்படுத்தி, நாடிகளை சமன்படுத்தி இயல்பு நிலைக்கு இந்த உடலை கொண்டு வருவதற்கு கூடுமான முயற்சியில் செய்கிறார்கள். ஆகையால் இவர்கள் அடிக்கடி மருத்துவமனை பக்கம் செல்வதில்லை என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அடுத்து விருச்சிக ராசி 8ஆம் பாவகமாகவோ அல்லது 6ஆம் பாவகமாகவோ அமையும் பட்சத்தில் அவர்களுடைய உடல் உறுப்புகள் எதை அடையாளம் காட்டுகிறது என்று பார்க்கும் பொழுது, உடல் உறுப்புகள், இனப்பெருக்க உறுப்புகள், ஆசனவாய், சிறுநீர்ப்பை, கீழ் இடுப்பு எலும்புகள், தலைநோய், காய்ச்சல், அரிப்புகள், கட்டிகள், புண்கள், சிறுநீர் வெளியேறும் பாதை, கர்ப்பப்பைகளில் ஏற்படக்கூடிய கழிவு தங்குவதால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், கர்ப்பப்பை கோளாறுகள், குழந்தை தங்காமை, உயிரணு குறைபாடுகள், உயிரணுக்கள் செல்லும் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள், கழிவுகள், கர்ப்பப்பை நீர்க்கட்டி, விதை வீக்கம், விதை சுருக்கம், விதைப்பையில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், பெண்களானால் சுமார் 40 வயதிலேயே தளர்ந்து விடுதல், இடுப்பு சதைகள் அதிகமாக உருவாகி இயல்பு நிலையை விட்டு வித்தியாசமான உருவத்தை அடையாளம் காட்டக்கூடிய தன்மைக்கு வந்து விடுகிறது.
அதே சமயத்தில் ருசித்து சாப்பிடக்கூடிய உணவால் ஏற்படக்கூடிய தற்காலிக நோய்கள் போன்றவற்றை இந்த விருச்சிக ராசியை அடையாளம் காட்டுகிறது. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விருச்சிக ராசியில் ஒருத்தர் பிறந்தாலும் விருச்சிக ராசியில் ஒரு கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் அது காலபுருஷனுக்கு லக்கணத்துக்கு அதாவது மிதுன லக்கணத்துக்கு 6ஆம் இடமாக அமைந்து விட்டாலும் மேஷ லக்கணத்துக்கு 8ஆம் இடமாக அமையக்கூடிய விருச்சிக ராசி மூல நோய் இல்லாமல் மூலம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமல் சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இல்லாமல் பெண்களினுடைய கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு அதிகமாவது அல்லது இயல்பு நிலைக்கு குறைவது, இது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்படுதல் மற்றும் சின்ன சின்ன கட்டிகள் போன்றவற்றை இவர்கள் சந்திக்காமல் வாழ்ந்து முடிப்பது என்பது சாத்தியமே இல்லை என்பது எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் நீர் ராசியில் மற்ற கடகம் மீனத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாப்தியை நடத்தினாலும் அதிகமாக இந்த விருச்சிக ராசி பாதிக்கப்படுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற தடவை பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 5க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது அவன் சூரியன். அவன் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோடு பார்க்கும் பொழுது நட்பு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது சூரியனுக்கும் அதற்கும் பொருந்தி போவதில்லை, ஏறுக்கு மாறாக அமைந்து விடுகிறது. அதனால் தான் என்னவோ தெரியல இவர்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளால் பாதிப்புகளால் குழந்தை பேறு தள்ளி போகிறது அல்லது சிரமத்தில் ஆழ்த்தி விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக எல்லா ராசி லக்கணங்களை விட விருச்சிக ராசி 6ஆம் இடமாக அமையும் பட்சத்தில் 8ஆம் இடமாக அமையும் பட்சத்தில் பெரிய தொந்தரவுகளையும் சங்கடங்களையும் அள்ளி தந்து விடுகிறது என்பதுதான் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எவ்வளவு படிப்பாளியாக இருந்தாலும் மருத்துவராக இருந்தாலுமே கூட இவர்கள் அதீத கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஏனென்றால் லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 8க்குரியவன், மிதனத்துக்கு 6க்குரியவன் ஒருவருக்கொருவர் நட்சத்திரத்தை பரிவர்த்தனை செய்து கொண்டு பலமான பாதிப்பை சென்று விடுகிறார்கள். இவர்கள் இயல்பிலேயே செவ்வாயும் புதனும் ஒருவருக்கொருவர் பகைக்கரகம் என்பதுதான் இங்கு மேலும் சொல்ல வேண்டிய அறிவுறுத்தக்கூடிய ஒரு தகவல். ஆக இவர்கள் உடனுக்கு உடனே ஜீரணமாகக்கூடிய தன்மையுள்ள பொருள்களை அதிகமாக உணவாக எடுத்துக்கொள்வது சால சிறந்தது. அதே சமயத்தில் எண்ணெய் சம்பந்தப்பட்ட ஆயில் சம்பந்தப்பட்ட பொருள்கள் மற்றும் இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருள்களை இவர்கள் கொஞ்சம் நிதானத்துடன் கையாளுவது என்பது சால சிறந்ததாக இருக்கிறது. அதே சமயத்தில் துவர்ப்பு தன்மையுள்ள அனைத்து பொருள்களும் ஜீரண உறுப்புகளை துரிதப்படுத்தி செயல்படுத்தக்கூடிய தன்மையை பெறுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக துவர்ப்பு தன்மையுள்ள அனைத்து பொருள்களையும் இவர்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகமாக உள்ள பொருள்கள், குறிப்பாக பொட்டாசியம் என்ன என்றவுடன் நீங்கள் என்னடா இயல்பு நிலையை விட்டு ஆங்கில மருத்துவத்தை சார்ந்த தகவலை சொல்லுகிறாரே என்று நினைக்க வேண்டாம். பொட்டாசியம் அதிக சத்து கொண்ட ஒரே ஒரு பழம் என்று பார்க்கும்பொழுது வாழைப்பழம். ஆக இந்த பொட்டாசிய சத்து அதிகமுள்ள வாழைப்பழத்தை அதிகமாக உணவில் எடுத்துக்கொண்டு வருபவர்களுக்கு கழிவு நீக்க உறுப்புகளில் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்து இதற்கு சம்பந்தப்பட்ட காய்கறிகள் என்று பார்க்கும் பொழுது அதிகமாக நீர்த்தன்மையுள்ள காய்களை இவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் துவர்ப்பு சக்தியுள்ள காய்களை அதிகமாக காய்கறிகள் உணவுகள் இது மட்டும் இல்லாமல் சிறுதானியங்கள் இவர்களுக்கு சாலச் சிறந்ததாக அமைகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. மருத்துவத்தில் ஆங்கில மருத்துவம் இவர்களுக்கு சிறப்பாக உதவி செய்கிறது. ஏனென்று கேட்டால் இவர்களுக்கு வரக்கூடிய நோயினுடைய தன்மை சற்று இயல்பை விட அதிகமாக இருக்கிறதால் நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை என்று பார்க்கும் பொழுது ஆங்கில மருத்துவத்திற்கு அதிக பங்கு உண்டு. இது மட்டும் இல்லாமல் யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுவாசத்தை சமன்படுத்தி 72,000 நாடி நரம்புகளையும் இயல்பு நிலைக்கு உகந்தவாறு செயல்படுத்தக்கூடிய தன்மை இவர்களுக்கு நோயிலிருந்து விடுபடுவதற்கு அதிக உதவிகரமாக அமைகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு முத்திரை என்று பார்க்கும் பொழுது பிருத்திவி முத்திரை மிகச்சிறந்த முத்திரையாக அடையாளம் காட்டப்படுகிறது. இதே சமயத்தில் மாகாய முத்திரை என்று சொல்லக்கூடிய பிருத்திவி முத்திரை என்று பார்க்கும் பொழுது உடலில் உள்ள சத்துக்களை அதிகப்படுத்தக்கூடியது. ஆகாய முத்திரை என்பது உடலினுடைய சமநிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான முத்திரை. இந்த 2 முத்திரைகளும் இவர்களுக்கு காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் சாப்பிடுவதற்கு முன், அதாவது ஆகாரத்திற்கு முன் 10 நிமிடங்கள் இடைவெளி விட்டு 10 நிமிடங்கள் செய்யும் பட்சத்தில், அதாவது
காலையில் சாப்பிடும் முன் ஒரு முத்திரையை செய்த பிறகு, அதாவது பிரதிவி முத்திரையை செய்த பிறகு ஒரு 10 நிமிடம் இடைவெளி விட்டு அடுத்து ஆகாய முத்திரையை செய்யும் பட்சத்தில் இவர்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கிறது. அதே சமயத்தில் மாலையிலேயும் சாப்பிடுவதற்கு முன் முதலில் பிரதிவி முத்திரையை செய்துவிட்டு அதற்கு அடுத்தது ஆகாய முத்திரையை செய்வது என்பது இவர்களுக்கு மிகுந்த உதவிகரமாக அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக உடல் உறுப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், அதற்கு என்ன தேவையோ அதற்கான உணவுகள், அது மட்டும் மருத்துவ முறை. அதே சமயத்தில் இவர்கள் எல்லா விதத்திலேயும் எச்சரிக்கையோடு உடலை கவனித்துக் கொள்வது என்பது மிகவும் மிகவும் அக்கறையாகும். அதே சமயத்தில் இந்த லக்கணத்திலேயே பிறந்துவிட்டாலும் கூட லக்னாதிபதி 6, 8, 12 இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தயக்கமில்லாமல் கிரகங்கள் தந்து அவஸ்தையை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக மற்றும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மையுள்ள உறுப்புகள் அதனுடைய தன்மையினுடைய இயல்பு நிலை மாறி வரும் பொழுது பாதிப்புகள் நோயாக உருவெடுக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்தியம். இன்னும் 4 ராசிகள் மட்டுமே பாக்கி இருக்கிறது. இந்த 4 ராசிகளை கடந்த பிறகு ஏற்கனவே நட்சத்திரம் நோய்கள், நட்சத்திரம் தரும் நோய்கள், ராசிகள் தரும் நோய்கள், கிரகங்கள் தரும் நோய்கள் என்பது சார்ந்த நிறைய பதிவுகளை கொடுத்திருக்கிறோம். அந்த பதிவில் சொல்லப்பட்ட தகவல்கள் தான் இந்த பதிவும். ஆனாலும் ஒரு நோய் என்று பார்க்கும் பொழுது அந்த நோய் சம்பந்தப்பட்ட ஜாதகத்தை சொல்லி விளக்கி உங்களுக்கு காணொலியாக கொடுப்பதற்கு முன் இந்த பதிவுகள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுலபமாக அமையும், அல்லது இயல்பாக அந்த நோயினுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற கண்ணோட்டத்தோடு இந்த பதிவுகளை தந்து கொண்டிருக்கிறோம். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் முருகன் யானைச்சரன் பதம் கப்பதாமே.